தோழா தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும். இது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கீங்களா? இதுவா? அது பாருங்க. அப்படி பிரிச்சு சாப்பிடலாமா? ஆமா. இஞ்சி வளர்க்குறோம், இங்க மஞ்சள் வளர்க்குறோம், பலாப்பழம் கூட நாங்க ட்ரை பண்ணி சேல் பண்றோம். சோ இங்க உங்க வீட்லயும் ஒரு பலா மரம் இருக்கு, காய்ச்சி இருக்கு, நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு. எவ்வளவு மரங்கள் இருக்கு? பாத்து போங்க, பாம்பெல்லாம் இருக்கும். நிஜமா? அதான் என்ன முன்னாடி போய் விட்டீங்களா? பேஷன் ஃப்ரூட். இதுக்கு கலரின்னு சொல்லுவாங்க. because this is the temple. கலரி தேவி. இங்க வந்து பிரதிஷ்டை கிடையாது பாருங்க. இது வந்து வாளு பாத்தீங்களா? தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். காக்காவை ஓட்டுறதுக்காக பிரசாதத்தை எல்லாம் எடுத்துன்னு போகும். இதுதான் கிணறு பாருங்க, எவ்வளவு குட்டி கிணறு. அம்மா வந்து ஓரோ நட்சத்திரத்துக்கும் என்ன மரமோ அது வச்சிருக்காங்க. ஜாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், as you can see, ஊறுகாய் போடுறதுக்கு. வணக்கம். ஸோ கேரளாவில் உங்களுடைய பூர்வீக வீட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஹோம் டூர் தான். இந்த வீடு எவ்வளோ பழமையானது? இந்த இடம் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? இது வந்து என்னோட அம்மாவோட அம்மா, அதாவது பாட்டி பாட்டியோட பூர்வீக வீடு. ஸோ எங்க பாட்டியோட அப்பா எல்லாம் எனக்கு தோணுது அவங்க தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்க இருந்திருக்காங்க. ஸோ அம்மா வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த லேண்ட் வந்து எங்க அம்மாக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்து அம்மா வீடு கட்டினாங்க. அது வந்து ஒரு 20 years ஆச்சு. 2005. 20 years தான் இந்த வீடு. இந்த வீடு அவ்வளவுதான். ஆனா இந்த இடம் 200 வருஷமா நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி வந்து இருக்கு, நிறைய இருந்திருக்கு. பட் இப்போ இவ்வளவுதான் பாக்கி எல்லாம் போய் நம்ம இருந்து இந்த வீடை பத்தி இதெல்லாம் பேசுறோம். ஸோ மக்களுக்கு நீங்க யார் அப்படின்ற போது நீங்க ஒரு பிரபலமான சிங்கர் நீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல மக்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், நான் ஒரு பாடல் பாடுறேன். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சிங். தோழா தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும். அந்த சாங் பாடி நிறைய வருஷமாச்சு. பட் அந்த சாங் இப்போ கேட்டாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த சச் a பியூட்டிஃபுல் சாங். அதுக்கு சேரன் சாருக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பரத்வாஜ் சார், அந்த மியூசிக் டைரக்டர். கேரளானாலே வந்து இந்த இயற்கை தான், இந்த இயற்கை எழில் சொல்லுவாங்க. இப்போ கிரீனரியா இருக்கிற ஊர் எல்லாருக்குமே பொறாம. தமிழ்நாட்டில் விட இந்த மாதிரி ஒரு ஊர், இந்த மாதிரி ஒரு பச்சை பசேல் இருக்கிறது வந்து எல்லாரும் அதை பார்த்து ஆசைப்படுற விஷயம் தான். இங்க பொதுவாகவே வந்து வீடுகளை சுற்றி எப்பவுமே தோட்டம், வீடு அளவு பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், தோட்டம் அதை விட பெருசா இருக்கும். ஸோ இது யார் அமைச்சது? இந்த மாதிரி அம்மா வீடு கட்டினாங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க அம்மா இது கட்டும் போதே இதெல்லாம் இருக்கு. ஓகே, இந்த இடம் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. எங்க பாட்டி தான் இதெல்லாம் இந்த மாதிரி பராமரிச்சு. டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அம்மா நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இங்க. பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான், இங்கதான் அந்த வீடு இருந்தது. ஸோ அதே இடத்துல தான் அம்மா வீடு கட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் என்ன சொல்றது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்க. தோட்டம் சொல்லும் போது இதுல என்னென்ன மாதிரி பழங்கள் இருக்கு, இல்ல காய்கறிகள் அந்த மாதிரி இருக்கா, இல்ல என்ன மாதிரி வகையான? இல்ல, டெஃபினெட்லி இருக்கு. எங்க அம்மா தான் இந்த கான்செப்ட் எல்லாம் எங்க அம்மாது தான். பிகாஸ் எங்க அம்மாக்கு தான் ரொம்ப இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எங்க அப்பா அம்மா 2 பேருமே. பட் எங்க அம்மா தான் இந்த கார்டன் டிசைன் பண்ணது, கார்டன் எப்படி வைக்கணும், இதுல எந்த மாதிரி இது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து இங்க லோக்கலி அவைலபிள் பிளான்ட்ஸ் தான் இங்க கிடைக்கிறது ஜாஸ்தி. பிகாஸ் அதுதான் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வளரும், நல்லா என்ன சொல்றது, செழிப்பா வரும். சோ அதனால இந்த சாயிலுக்கு மண்ணுக்கு ஏத்த மாதிரி. இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த செடி பாருங்க. இது வந்து திப்பலி, தெரியுமா உங்களுக்கு? திப்பலியா? இது திப்பலி. ஓகே, இது இப்படி ரைப் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து பறிச்சு ஆயின் இருக்கு பாருங்க இதுல நிறைய. சோ பறிச்சு சிலதெல்லாம் கீழே விழுது. இதை எடுத்து ட்ரை பண்ணி அப்புறம் அதை வந்து மெடிசின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க சேல்ன்றது எப்பவுமே ஆமா இங்க சேல் பண்றது உண்டு. நீங்க சுக்கு சொன்னீங்க, அதுவும் இருக்கு. இஞ்சி வளர்க்குறோம் இங்க. சோ அதுவும் இருக்கு. மஞ்சள் வளர்க்குறோம். சோ நம்ம வீட்லயே அதெல்லாம் செய்யறோம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் ஏதாவது ஒரு மெடிசினல் யூஸ், இல்லாட்டி அதுக்கு வந்து பூஜைக்கு எடுக்கிற ட்ரீ, இல்லாட்டி அது ஏதாவது ஃப்ரூட் ட்ரீ, அந்த மாதிரி ஃப்ரூட் ஏதாவது இருக்கு. ஏதோ பாருங்க, சிக்கு இருக்கு, சப்போட்டா, மாங்காய் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. தென் இது பாருங்க, இது செம்பகம்,
அந்த மாதிரி ட்ரீஸ் தான் நிறைய இருக்கு. நட்மெக் இருக்கு, ஜாதிக்கா திப்பலி அதுலயும் வச்சிருக்காங்க. தி ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு நிறையவே அதுல. அப்புறம் சாம்பைக்காய் விசிறி வாழை வச்சிருக்காங்க. அது குளம் இருக்கு, அதுல வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இதெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். இதெல்லாம் ஹசோலா இதெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். இது மாடு. பட் எங்க வீட்டுல இருக்கிற மாடு கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபேஷனபிள் மாடு, இதெல்லாம் சாப்பிடாது. என்னென்ன போடுவீங்க? அது கமர்ஷியல் ஃபீட் தான் சாப்பிடுவோம். எவ்வளவு மாடுகள் வளர்க்குறீங்க? புல் இருக்கு, நிறைய புல்லு, நிறைய இது கொடுப்போம். வைக்கோல் அது வாங்கணும், பிகாஸ் எங்களுக்கு ரைஸ் கல்டிவேஷன் இல்லைங்க. ஆனா பில்லு நிறைய இருக்கு, நீங்க பாருங்க. அதுக்கு மாடுக்குனே நாங்க நிறைய. இல்ல எத்தனை மாடு இருக்கு வீட்ல? இங்க 2 பெருசு 2 சின்னது. மேம் இது என்ன சோலார் பேனல் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா சோலார் பேனல் மாதிரி தெரியல பார்த்தா. இல்ல இது சோலார் தான். இது சோலார் ட்ரையர். இதுக்குள்ள ட்ரை பண்றதுக்காக வச்சிருக்கோம். எப்படின்னா மிளகாய் அப்புறம் வேற இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு. பிகாஸ் ரெய்னி சீசன்ல நம்மளுக்கு வந்து வெயில்ல டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்றோம். ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம நிறைய ஸ்பைசஸ், ஏன் இது பலாப்பழம் கூட நாங்க ட்ரை பண்ணி சேல் பண்றோம். கமிஷன் இப்படி வந்துட்டானாங்க. கேரளால எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது வந்து பலாமரம் தான், பலாக்காய்கள் தான். சோ இங்க உங்க வீட்லயும் ஒரு பலாமரம் இருக்கு, காய்ச்சி நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு. எவ்வளவு மரங்கள் இருக்கு? எவ்வளவு இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பலா நிறைய இருக்கு. அப்புறம் ஆஞ்சலின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல தெரியாது. அதுவும் பலா காய் மாதிரியே கொஞ்சம் சின்னதா இருக்கும், பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இவ்வளவு சின்னதா வரும். வெரி டேஸ்டி. அது அந்த பக்கம் இருக்கு. ஒரு மாதிரி பாக்கும்போது இது குளம் மாதிரி இருக்கு, சின்ன சைஸ் சின்னதாவும் இருக்கு. இப்படி வாங்கல எனக்கு கிட்ட குளத்துக்கு தான் அந்த மாதிரி படிக்கரையெல்லாம் வச்சிருப்பாங்க. குளம் தான் இது குளம் தான். பட் இது நேச்சுரல் குளம். அதுக்கு சும்மா இப்படி கல்லெல்லாம் கட்டியிருக்கோம், பிகாஸ் அது ஒரு இது பண்றதுக்கு. இந்த குளத்துல நிறைய மீன் இருந்தது. இப்போ இருக்கும் என்னவோ, ஃபுல் இருக்கும் தண்ணி ஆல் த வே. ஆமா, யூஸ் பண்றோம். இதுல இருந்து தான் நம்ம இரிகேஷனுக்கு எல்லாம் தண்ணி, நீர் பாசனம் சொல்லுவாங்க, தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணிக்கெல்லாம் இதுதான் யூஸ். அதான் மோட்டர் பைப் போட்டுருக்கு, அதுக்கு தான் போட்டுருக்கோம். இது நேச்சுரல் குளம் தான். பட் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. உங்க தோட்டத்துல இவ்வளவு செடி கொடிகள் மரம் எல்லாம் பாக்குறோம். இதை தாண்டி இங்க வேற என்ன இருக்கு சிறப்பம்சம் இந்த பூர்வீக வீட்டுல? நீங்க வாங்க, நான் காமிக்கிறேன். எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு களரின்னு சொல்லுவோம் நாங்க. களரினா எனக்கு தெரியாது. பட் கோயில்னா அப்படி பெரிய கோயில் கிடையாது. இது ஒரு சும்மா ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு மினி கோயில்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இது கூட ஒரு நேச்சுரல் குளம் தான். இது பாருங்க, இப்போ குளமா? இது ஓட மாதிரி இருக்கா? ஓடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு குளம். பட் தண்ணி வந்து வத்தி இருக்கு இப்போ. சோ தண்ணி வரும்போது அந்த எவ்வளவு தூரத்துக்கு போகுது அந்த மாதிரி? இல்ல, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இது அங்க தெரியும். போலாமா? போலாம். பாத்து போங்க, பாம்பெல்லாம் இருக்கும். நிஜமா? அதான் என்ன முன்னாடி போய் விட்டீங்களா? இல்லையா? தெரியுது, அதோட முடியுது. அவ்வளவுதான், சின்னது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த கோயில் காமிக்கிறேன். கோயில்னா உங்களோட கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி கோயில் கிடையாது. இது குட்டி ஒரு அந்த மாதிரியும் சில வீடுகள் அந்த மாதிரி அங்க தமிழ்நாட்டு சில இடங்கள் அப்படி இருக்கு, சின்ன சைஸ்ல அந்த மாதிரி எல்லாம். சோ இது அது மாதிரி குலதெய்வம் சொல்லுவாங்களே தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி அது இருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆமா. சோ இது வந்து எங்களோட ஃபேமிலி டெம்பிள். எல்லாரும் வருவாங்க. அண்ட் நம்ம வந்து மலையாள மாசம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மலையாள மந்த், எவ்ரி மலையாள மாசம் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி இங்க பூஜை உண்டு தேவிக்கு. இது இப்போ உங்க ஃபேமிலி மட்டும் கலந்துப்பீங்களா இல்ல வெளிய இருந்து வருவாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. இட்ஸ் ஓபன். இதுதான் நம்ம அப்ப பேசினோமே கிணறு. இதுதான் கிணறு. பாருங்க எவ்வளவு குட்டி கிணறு. இயற்கையா இருந்ததா இல்ல கிணறு முன்னாடி சொன்னீங்க இந்த குளம் உருவாச்சுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி? அது நேச்சுரல் குளம். அது வந்து நீங்க இந்த சைஸ்ல ஒரு கோவில் சைஸ்லயே பண்ணிருக்கீங்க ஒண்ணு. இல்ல, அது அப்படிதான். இங்க இது எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த கோவில்? ஆக்சுவலி இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் 600 years old கோவில். 600 வருஷத்துக்கு மேலே இருக்கு இதுக்கு. சோ உங்க ஃபேமிலிக்கு வரும்போதே இருந்துச்சு. ஆமா, பிகாஸ் கலரிங்கிறது வந்து இட்ஸ் a மலையாளி ட்ரெடிஷன். அது வந்து ஒரு வாரியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில தான் இது இருக்கும். களரி டெம்பிள் எல்லாம் இருக்கும். இங்க இருக்கிற லோக்கல் ராஜா, அவருக்கு வந்து படைகள்
மெயின்டைன் பண்ற ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஓகே. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. ராஜா கிட்டயே வச்சிருக்க மாட்டார். சோ நிறைய ஃபேமிலிஸ்க்கு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்திருப்பாரு. சோ அவங்க வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த படைகள் எல்லாம். சோ அந்த படைகளுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு, களரி பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த களரி தேவதை. ஓகே. சோ இங்க பூஜை பண்ணிட்டு அவங்க வந்து இங்க அவங்களோட களரி களரி பயிற்று பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கலரி நீ இப்ப இதுக்குள்ள எனக்கு இந்த கலரி சொல்றீங்கன்னா எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு கலரி நான் சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டிலேயே தெரியுமே கலரி. அந்த கலரிக்கு தான் இந்த இதுக்கு கலரின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் a temple. கலரி தேவி. this is a கலரி தேவி. ஆனா இங்க வந்து பிரதிஷ்டை கிடையாது பாருங்க. இது வந்து வாள் பிரதிஷ்டை. ஓ, வாள் பாத்தீங்களா? அது மட்டும் தான் இருக்கு. ஆமா, வாள் மாதிரி ஏதோ இதுதான் பூஜை பண்ணு, அதுதான் பிரதிஷ்டை. ஓகே. சோ அதுக்கு வந்து ஃபேஸ் வச்சு மூஞ்சி இது முகம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. சில நாள் முகம் வைப்பாங்க, சில நாள் பூவால ஏதாவது அரேஞ்ச்மெண்ட். அது வந்து அவர் வருவார், வாத்தியார் வருவார். சோ அவருக்கு எந்த மாதிரி அன்னைக்கு ஃபீல் பண்றதோ அந்த மாதிரி வச்சு அவர் பூஜை ரொம்ப விசேஷமா தான் இருக்கும். அப்ப எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டே பூஜை நடக்கும். சோ அதனால தான் இப்போ வந்து நீங்க பாருங்க லாக் பண்ணிருக்காது கதவு. ஆமா ஆமா பூட்டிருக்கு. ஆமா ஆமா. சோ அது நம்ம திறக்க மாட்டோம். அவர் வந்தா தான் அவர்தான் திறப்பாரு. பூஜை நடக்கிற அன்னைக்கு தான் இத திறப்பாங்க. டெய்லி நாங்க வந்து விளக்கு ஏத்துவோம் காலையில அண்ட் சாயங்காலம். இந்த சீரிஸ் எதுக்கு? இது காக்காவை ஓட்டுறதுக்காக பிரசாதத்தை எல்லாம் எடுத்துன்னு போகும். விளக்க வந்து இந்த இது இருக்குல்ல, ஆமா ஆமா, என்ன திரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும். சோ இது பாக்கும்போது இது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்குல்ல, அது பார்த்து பயந்து வராது. அதுக்காக இது வந்து சிவனுக்கு ரொம்ப பிரியம் இந்த மரம். அந்த மாதிரி இருக்கிற மரங்கள் நிறைய இருக்குங்க. அண்ட் இது கூட இந்த மரத்துல பெப்பர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கு பெப்பர் போட்டிருக்கிறது. இது திப்பலி சேம். ஆமா, திப்பலி அங்க பார்த்தோம்ல நம்ம. ஆமா ஆமா, அந்த மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க அங்க இல்லாதது இப்ப திப்பலில அங்க இருக்கு. பட் தாண்டி பெப்பர் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. பெப்பர் இருக்கு. வேற என்ன அப்படி இருக்கு இங்க? நிறைய ட்ரீஸ் இருக்கு. சிலதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானும் இப்ப கத்துட்டு இருக்கேன். யூ நோ ட்ரைங் டு லேர்ன். பட் நான் சொன்னேன் இல்ல, நட்மெக் இருக்கு, சினமன் இருக்கு, மேங்கோ ட்ரீ, மேங்கோ இருக்கு பாருங்க, மாங்கா மரம், மாவு. அண்ட் இது வந்து பாரிஜாதம் தெரியும்ல, நார்த்தங்கா இருக்கு. இது நார்த்தங்கா போல் இருக்கு இங்க இருக்கிறது. எவ்வளவு ஏக்கர் இருக்கு உங்களோட இடம்? வேணா சுத்தி தோட்டம் 3 ஏக்கர்ஸ் இருக்கு. எப்படி பராமரிக்கிறீங்க இவ்வளவு பெரிய இடத்தை? அது பெரிய விஷயம் இல்ல. அது இப்பதான் நான் இதுக்கு இன்சார்ஜ் எடுத்திருக்கீங்க. இப்ப நான் தான் இன்சார்ஜ். ஆமா. சோ நான் இனிமே அதை வந்து டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. அண்ட் அம்மா வந்து ஓரோ நட்சத்திரத்துக்கும் என்ன மரமோ அது வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இப்ப எனக்கு அது ஐ வாண்ட் டு புட் a லேபிள் போட்டு தேடி பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. சோ அது வந்து லேபிள் எல்லாம் போட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அப்படி பண்ணணும்னு இருக்கு. செய்யணும் அதெல்லாம். அண்ட் நவராத்திரி டைம்ல இங்க பூஜை உண்டு. எங்களுக்கு 9 நாள் பூஜை உண்டு. அண்ட் கேரளால வந்து ஒரு there is a system. இந்த பாகவதம் வாசிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்க வந்து வாசிப்பாங்க. யாராவது அவங்கள கூப்பிட்டு பாகவதம் வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வாசிக்க வைப்பாங்க. அது ஒரு ஃபியூ டேஸ் அந்த மாதிரி டெம்பிள்காக அப்படி செய்யறது உண்டு. இங்க வந்து இஞ்சி அப்புறம் மஞ்சள் அது போட்டிருக்கோம் இந்த சைட்ல. பேசுனீங்க ஆரம்பத்துல. கரெக்ட், அதுதான். அண்ட் இது வந்து இங்கேருந்து ஒரு லைனா சின்ன இது போட்டிருக்கோம் பாருங்க, சீட்லிங்ஸ் தான் போட்டிருக்கோம். அவ்வளவு பெருசா ஆல இன்னும் லைம், பப்பாயா, இது சேனக்கிழங்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி அங்கங்க கேப்ஸ்ல எல்லாம் போட்டிருப்போம். அது பாருங்க, இதெல்லாம் சேனை. ஆல் திஸ் இஸ் சேனை. அப்புறம் பெப்பர், அந்த ட்ரீல எல்லாம் பெப்பர் இருக்கு. சேம் கிராம்பு ஏதோ சொன்னீங்க. இது கிராம்பு இந்த பின்னாடி. சோ யா இது வந்து ஆத்திச்சக்கை எந்த பையா தெரியலையே உங்களுக்கு. அது தமிழ்ல தெரியல, எங்களுக்கு அது மலையாளத்துல என்ன தெரியல அது. அப்புறம் எஸ் சோ மெனி. இது பாருங்க, நிறைய மாவு நிறைய இருக்கு. மாங்காய் மரம் நிறைய இருக்கு. அண்ட் சப்போட்டா இங்கேயும் இருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கீங்களா? பாத்துருக்க, சாப்பிட்டது இல்ல மேம் இது வரைக்கும். ஆக்சுவலி எங்க வீட்ல ஐநாவரத்துல எங்க மாமனார் வீட்ல ஒரு ட்ரீ இருந்தது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்வீட்டா இருக்கும் அது. இது வந்து ரொம்ப புளிப்பு. பட் எப்படியும் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்போ அது இல்ல, சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடலாம். இதோ பாருங்க, இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் yellowish-ஆ ஒன்னு இருக்கு. அது இதுவா? அது பாருங்க. ட்ரை. இன்னும் ஆகாது. இன்னொன்னு எங்க இருக்கு? டைரி பஸ் இப்படி. சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படி பிரிச்சு சாப்பிடலாமா? ஆமா.
நெல்லிக்காய் விட்டு 10 மடங்கு புளிக்குதே. அப்போ மாமனார் வீட்ல இருந்த அந்த ட்ரீ அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. இதுனா இது புளிக்குது. பட் நல்ல ஃப்ளேவர் இல்லையா? நாங்க ஸ்குவாஷ் பண்ணுவோம். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காலையில அண்ட் ஈவினிங் கூட ஃபுல் பேரட்ஸ். ஓ வருமா இங்க ஈவினிங்? ஓ என்ன அழகா கிரீன் பேரட்ஸ். அந்த நம்மளோட நார்மல் பேரட் இருக்கு, இந்தியன் பேரட். ஆமா ஆமா ஆமா. பேரக்கீட் இது மேல ஃபுல்லா வந்துக்கணும். இது எல்லாத்தையும் திங்கும். இந்த டைமுக்கு வராது போல இருக்கே. ஒரு 4 மணி 5 மணிக்கு வருமா? So nice to see them. அந்த மாதிரி ஏதாவது பேர்ட்ஸ் வருமா வீட்டுக்கு? நிறைய பேர்ட்ஸ் வரும். நம்ம அம்மாவுடைய சமாதி சொன்னீங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க அதுதான் ஆக்சுவலி சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட. எங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ எங்க அம்மா சொன்னாங்க, நான் சப்போஸ் நான் இறந்துட்டா என்ன ப்ளீஸ் கிரிமேட் பண்ணாதீங்க, எரிக்க வேண்டாம் என்ன வந்து இங்கேயே நம்ம வீட்லயே எங்கேயாவது ஒரு இடத்துல. அம்மாவே தான் சூஸ் பண்ண அந்த இடம். அந்த இடத்தையா? ஆமா. அங்கதான் என்ன போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது அந்த இடம்னு ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு? அந்த இடத்துல தெரியல ஏன்னு, அது எனக்கு தெரியல. பட் அங்கதான் போடணும். அண்ட் என்ன எங்க போடுறீங்களோ அந்த இடத்துல ஒரு செம்பகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க செம்பகம் வச்சிருக்கோங்க. அது இன்னும் வளரல, பட் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இங்கதான் வச்சோம். அண்ட் வி பிளான்டட் ஃப்ளவர்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஸ் நிறைய வீட்ஸ் வந்திருக்கு. ரிமூவ் தோஸ். அண்ட் ஒரு 10 மணி வாக்குல நல்லா ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதுல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். தீஸ் பாச்சுலாக்கா, அப்புறம் பேஷன் ஃப்ரூட் அதுவும் இருக்கு. இப்போ ஒன்றும் ஃப்ரூட் இல்லை, பேஷன் ஃப்ரூட் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஃப்ரூட். கொய்யா இருக்கு பாருங்க இங்க, உங்களுக்கு சாப்பிட முடியற மாதிரி ஒரு கொய்யா இங்கே எட்டி பாக்குது. தெரியுதா? எங்க பழுத்து இருக்கா? ஆமா தோ மேல இருக்காங்க. அது எடுக்க முடியுமா பாருங்க. யூ கேன் ஹேவ் இட். எகுர்ன மரத்துல இருந்ததுக்கு அங்க ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது பேஷன் ஃப்ரூட். வாங்க, பேஷன் ஃப்ரூட். இட்ஸ் ரா. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் ஆகணும். ஆமா. அது என்ன ஹைட்டா இருக்கு இங்க வா. இது இந்த திஸ் இஸ் a passion fruit. passion fruit ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் மல்லிகைப்பூ போட்டுருக்கோம் இங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட். ஆமா, பட் சீசன்ல நல்லா இருக்கும் வந்துருச்சுனா. செம்பருத்தி இருக்கு. செம்பருத்தி நிறைய இருக்கு. இது எல்லாமே செம்பருத்தி. இந்த முன்னால போட்டுருக்கிறது எல்லாமே. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பொதுவா வந்து இந்த வீடுகளை நான் ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கேன். இந்த கதவு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வாசல் அந்த பக்கம் தனியா படிப்புரா. படிப்புராவா? அது படிப்புரா. அது ஒரு ட்ரெடிஷனல். அது எப்பவுமே அது வந்து இட்ஸ் a traditional மலையாளி ஹோம் என்ட்ரன்ஸ். சும்மா இங்க ஜஸ்ட் ஷோக்கு வச்சிருக்கோம். பட் அது வந்து அதுக்கு ஒரு ஆஸ்பிஷியஸ் ஒரு சிம்பலிசமும் இருக்கு அதுக்கு. சோ அதனால வச்சிருக்கோம். பொதுவான அது வந்து அத யூஸ் பண்றது. அதுதான் மெயின் டோரா இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்க கேட் வச்சிருக்கிறதுனால we are using this. அது ஓபன் பண்ணி அது க்ளீன் பண்ணி யூஸ் பண்றதெல்லாம் உண்டு. இல்ல ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கெல்லாம் யூஸ் பண்றது. அந்த மாதிரி நேரத்துல மட்டும் யூஸ் பண்றது. பட் இட்ஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி. இட்ஸ் லைக் a traditional இது வீட்டோட நிறைய வீடுகளை நான் பாத்துர்க்கேன் அந்த மாதிரி வந்து. ஒரு ட்ரெடிஷனலான ஒரு வீடு. நாளையும் பார்த்தேன் சோலார் பேனல்ஸ் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா இங்க? ஆமா, கரெக்ட். சோலார் யூஸ் பண்றது. மேம் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் எம்எஸ் சுவாமிநாதன் சார் இருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் என்னோட தாத்தா ஆகணும், எங்க அம்மாவோட சித்தப்பா. ஓகே, சோ அது ஒரு பெரிய லெகசி இல்லையா? டெஃபினெட்லி எங்க அப்பாவோட குரு ஆக்சுவலி அவர். அது வந்து எங்க அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலியான போட்டோ. நீ எந்த இயர்? they got married in 65. அம்மா அப்பா நாங்க 3 பேர். என் தங்கச்சி. நீங்க தான் எல்டர் இல்லையா? நான் தான் எல்டர். என் தங்கச்சி அவ ஜெர்மனில இருக்கா. இன்னொரு தங்கச்சி பேர் சொல்லுங்க. சாரதா. ஜெர்மனில இருக்கா. யூகேல இருக்கா ரமா. இது வந்து என் குழந்தைங்க சின்னதா இருக்கும்போது இது என் தங்கச்சியோட பிள்ளை. ஓகே. அம்மா அப்பா. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்க? நீங்க ஏன்னா நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க. நீங்க பெங்களூர்ல இருக்கேன், ஆனா நான் வந்து இங்க 10 நாள் அங்க 10 நாள் அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் இல்லாட்டி இங்கேயும் பாத்துக்கணும். அப்பா இங்கதான் இருக்காரு. சோ அம்மா இருக்கும்போதுமே நீங்க ரெகுலரா அம்மா பாத்துக்கிட்டு? அம்மா இருக்கும்போதும் நான் இங்க வந்துட்டு இருந்தேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெகுலரா ஒரு 10 நாள் இந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இப்படிதான். எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே வந்து பொதுவா அந்த வீடுன்றது ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும். என்ன மாதிரி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு இங்க வரும்போது எவ்ரி டைம்?
திஸ் இஸ் ஹோம். இதுதான் ஹோம்னு அந்த Okay. ஃபீலிங் வருது வந்து இங்கதான் எனக்கு வருது. அஃப்கோர்ஸ் பெங்களூர் ஹோம் இஸ் ஆல்சோ ஹோம். அதுவும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு இடம். அண்ட் அங்கே இருக்கிற அந்த கல்ச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அங்கே நிறைய வருஷமா இப்போ நாங்களும் அங்கே ஒரு 20 years அங்கே இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு டெஃபினெட்லி அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. பட் இதுதான் என்னோட செகண்ட் ஹோம் மாதிரி அது. ஆமா, இதுதான் இங்கதான் நான் வந்து இதுதான் வளர்ந்தது எல்லாம் என்னோட ஒரிஜின். ஓகே. நம்ம பார்த்தோமே, நம்ம Garden. கார்டன் பார்த்தோம். இப்போ நாங்க வந்து ப்ளீஸ் கம் இன்சைட். திஸ் இஸ் த டைனிங் ஏரியா ஓகே. அண்ட் பெட்ரூம்ஸ். அப்புறம் மேல நான் வந்து என்னோட டாக்ஸை மேல வச்சிருக்கேன், அதனால மேல வராச்சே. இது வந்து கிச்சன். ஸோ ஜாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், as you can see, ஊறுகாய் போடுறதுக்கு. ஆமா, கோவிட்ல ஆரம்பிச்சது. ஓகே. ஆமா, ஸோ ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஆவக்காய் போட்டு வச்சிருக்கேன் இந்த இதுல. ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு ஜாடிக்குள்ள போகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்பனா அந்த ஊறுகாய் விஷயங்களை நீங்க? ஆமா, சேல் அவ்வளோ சீரியஸா இல்ல. பட் போடுறது வந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காவது கொடுப்பேன். எப்பவுமே கேரளால வந்து வீடுகள் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா தோட்டம் அதெல்லாம் பொதுவாக மற்ற இடங்கள் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது அதை. ஸோ வீட்டை சுற்றி தோட்டம், அவ்வளோ மரங்கள் செடிகள் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.